வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து மஞ்சிஸ்தா ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி மஞ்சிஸ்தா ஆயில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்ரு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தைலம் காய்ச்சறதுக்கு எப்போவுமே அடிக்கனமான பாத்திரம் தான் எடுக்கணும். அப்போ தான் தைலத்தோட பதம் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். எண்ணெயுமே நல்ல தரமான எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. 1 லிட்ரு தேங்காய் எண்ணெய்க்கு 1 லிட்ரு பசும்பால், காய்ச்சாத பசும்பால் இதில் சேர்த்துருக்குறேன். நல்ல நாட்டு மாட்டு பாலாக பார்த்து வாங்கிக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. 100 கிராம் மஞ்சிஸ்தா வேரை இதில் சேர்த்துக்கலாம். தமிழில் இது பேர் மஞ்சட்டி. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் இது கிடைக்கும். ஆயுர்வேத மருத்துவத்தில் மஞ்சிஸ்தாவோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 100 கிராம் கஸ்தூரி மஞ்சளை பவுடராக சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பால் சேர்த்துருக்குறோம். அதனால் மஞ்சத்தூளை பவுடராக போட்டுறப்ப பால், மஞ்சள், மஞ்சிஸ்தா, எண்ணெய் எல்லாம் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிக்கிறோம். நம்ம பால் சேர்க்காமல் நீங்கள் வெறுமனே ஆயிலை மஞ்சளை போட்டிங்கன்னா கருகிரும். கொஞ்சம் நேரத்தில் மஞ்சளோட சத்துக்களை அந்த கருகில் அழிஞ்சிரும். ஆனால் நம்ம இதில் பால் சேர்த்துருக்கறனால மஞ்சளோட சத்துக்கள் எந்த விதத்துலையும் குறையாமல் நமக்கு முழுசாக அதோட பலன்கள், நற்பலன்கள் அப்படியே கிடைக்கும். இந்த ஆயிலை நம்ம ஃபுல் பாடி ஒயிட்டனிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு வரலாம். ரெகுலராக அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே வரப்போ நம்ம ஸ்கின் பிரைட்டனிங் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஃபுல் பாடி மசாஜ் பண்ண முடியாதவங்க குறைஞ்சபட்சம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறலாம். ஃபேஸில் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வரப்போ நமக்கு என்ன ஆகும்னா முகம் நல்லா பளபளப்பாக இருக்கும், நல்லா மினுமினுப்பாக இருக்கும். முகத்தில் வந்த பருக்கள் மறைஞ்சிரும். அதே போல் பருக்கள் தழும்புகள், வடுக்கள் எல்லாமே மறைஞ்சிரும். அடுத்து பருக்கள் வராமல் தடுக்கிற ஆற்றல் இந்த மஞ்சிஸ்தாக்கு உண்டு. நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம். இப்போ சன் டேர்னை ரிமூவ் பண்ணிடும். ஸ்கின்னை நல்லா டைட்டனிங் பண்ணி கொடுக்கும். இதுதான் நெய்ப்பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கிறணும். இந்த தைலம் ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணி தான் நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி அடுப்பில் வச்சுட்டு அப்படியே கிண்டாமல் விட்டுறக்கூடாது. ஏன்னா இது பிசின் மாதிரி அடியில் பிடிக்கும். பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கேரளாவில் உள்ள முக்கால்வாசி பேர் இந்த ஆயிலை வீட்டிலே ரெடி பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்க ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறாங்க. அவங்களோட அழகின் ரகசியம் இந்த மஞ்சிஸ்தா ஆயில் தான். நம்ம இந்த மஞ்சிஸ்தாவை பவுடர் ஃபார்ம்லேயும் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கிறலாம். க்ரீமாகவும் செஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம். நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி ஹேண்ட்மேட் சோப்ஸ் ரெடி பண்ணுறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இனி வர வாரங்களில் போடுறோம், வீடியோஸ் போடுறோம், பாருங்கள். இதுதான் நெய்ப்பதம். நல்ல குளன்னு எதையுமே தனியாக பிரிக்க முடியாது. பாலை தனியாக பார்க்க முடியாது. மஞ்சள், மஞ்சிஸ்தா, ஆயில் எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே பின்னி பிணைஞ்சி இருக்கும். இது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லேசாக ஆயில் இப்போ தான் பிரிய ஆரம்பிச்சிருக்கு தைலம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செய்யணும். இதை கிண்டி விடாமல் விட்டுட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும். அப்போ தைலத்தோட தரம் மாறி போயிடும், தன்மை மாறிடும். இந்த தைலம் பார்க்குறதுக்கு சிவப்பு கலரில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கையில் ஊற்றி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் தான் வரும். மஞ்சளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு தைலம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு செப்பரேட் ஆகி. நல்லா ஜம்முன்னு மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்தூரி மஞ்சளோட வாடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். நம்ம இதை வந்து ஒரு பேஸாக வச்சு சோப் செய்கிறப்ப வந்து அந்த சோப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிரேடாக வரும். செமையாக இருக்கும் சோப்பு. இப்போ ரீசெண்டாக வந்து மஞ்சிஸ்தா சோப்பு வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா முந்தி வந்து யாருக்கும் தெரியாது மஞ்சிஸ்தானா என்னன்றது தெரியாது. பட் இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருக்கு மஞ்சிஸ்தா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு. அதனால் மக்களும் நல்லா லைக் பண்ணி வாங்குறாங்க, தேடுறாங்க மஞ்சிஸ்தா சோப்பு எங்கே கிடைக்கிது அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் ஆயிலும் நல்லா பிரிஞ்சு நல்லா அழகாக சூப்பராக மேலே வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது ஆயில். இதுதான் தைலம் கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இந்த நேரத்தில் அடுப்பை அமர்த்தி விட்டுக்கரலாம். கூடிய மட்டுக்கும் தைலத்தை வடிக்கிறப்ப வந்து அந்த துணியில் ஒரு வெள்ளை துணியில் வந்து காட்டன் கிளாத்தை வச்சு வடிச்சுக்கோங்க. அதேபோல் புழிஞ்சு விடாதீங்க. புழிஞ்சு விட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு சின்ன கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த ஈரம் வந்து இறங்குச்சுன்னா எண்ணெய் வந்து கெட்டுரும் தைலம். அதனால் வந்து புளியாத அளவு மேலே அப்படியே ஊற்றி அப்படியே வடிகட்டிக்கோங்க. கடைசியாக இருக்கிறத நீங்கள் புழிஞ்சு அதை முதல்ல பயன்படுத்திக்கோங்க. முதல் யூஸ் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க, தனியாக வச்சுக்கோங்க அதை. அதேபோல் தைலங்களை வந்து கண்ணாடி பாட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்து அதோட தரம் வந்து நல்லாயிருக்கும், அப்படியே ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு தவசி ஹெர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.